தற்போது ஒரு முக்கிய செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தான் ராணுவ தளபதியின் குடும்பம் தனியார் ஜெட்டிலே பாகிஸ்தானின் விமானப்படை தளத்திலிருந்து ரகசியமாக வெளிநாட்டிற்கு பறந்திருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனீர் அவருடைய குடும்பம் மட்டுமல்ல, பல முக்கிய பாகிஸ்தான் ராணுவ அதிகாரியின் குடும்பங்கள் மட்டும் தற்போது தனியார் ஜெட்களில் இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவுக்கு பறந்து சென்றிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த தகவல் அதிகாரப்பூர்வமாக இன்னும் வெளியாகவில்லை. ஆனால் இந்தியாவின் முதன்மை செய்தி நிறுவனங்களில் ஒன்றாக இருக்கும் ஏபிபி செய்தி நிறுவனம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. பாகிஸ்தான் ஆர்மி is scared of India's action. Army Chief Asim Munir's family fled abroad in a private aircraft. According to sources, Pakistan Army officers have sent their families to Britain and New Jersey என்ற வகையில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தி மட்டுமல்ல, நமது டெல்லியில் உள்ள உளவுத்துறையின் தகவல்களும் நமக்கு இந்த செய்தியை கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தியிருக்கின்றன. எனவே இந்தியாவின் அதிரடி தாக்குதலுக்கு பயந்து மிரண்டு போய் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்ற தகவல் தற்போது நமக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த நடவடிக்கையால் இந்த சூழ்நிலை மட்டுமல்ல, இதே நிலையிலே தற்போது பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் பேஜா ஆசிப், அதாவது கடந்த 30 ஆண்டுகளாக அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள், இங்கிலாந்து உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளின் அழுத்தத்தின் காரணமாக நாங்கள் தீவிரவாதத்தை ஊக்குவித்து வருகிறோம் என பேசியிருக்கிறார். அவர் ஒரு பக்கம் இப்படி பேசுகிறார் என்றால், மறுபக்கத்திலே பாகிஸ்தானின் டெப்டி பிரைம் மினிஸ்டர், பாகிஸ்தானின் துணை பிரதம அமைச்சராக இருக்கும் இஷ்க்தர், இந்த பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் என வெளிப்படையாக அவர்களை பாராட்டி இருக்கிறார். இது வெளிப்படையாக பாகிஸ்தான் தீவிரவாதத்திற்கும் அந்த வன்முறைக்கும் என்டோர்ஸ் செய்திருக்கிறது. அதாவது நாங்கள் தீவிரவாதத்தையும் வன்முறையும் வளர்க்கிறோம், ஆதரிக்கிறோம் என்பதை பாகிஸ்தான் செய்கிறது என்பதை என்டோர்ஸ் செய்வது போல, உறுதி செய்வது போல இருக்கிறது என்பதுதான் பாகிஸ்தான் துணை பிரதமர் இஷ்க்தரின் பேச்சு தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கிறது. இதை பல நாடுகளும் கடும் கண்டனத்தை தெரிவித்து வெளிப்படையாகவே கண்டனத்தை தெரிவிக்க ஆரம்பித்து விட்டனர். அது மட்டுமல்ல, சில தினங்களுக்கு முன் பாகிஸ்தானின் ராணுவ தலைமை தளபதியான ஜெனரல் ஆசிம் முனீர் ஒரு நிகழ்ச்சியிலே பேசும் பொழுது, இந்தியாவிலிருந்து நாம் எப்படி பிரிந்து கொண்டோம் என்பதெல்லாம் மறந்துவிடக் கூடாது, உடனடியாக அவர்களுக்கு பதிலடி தர வேண்டும் என்பது போலெல்லாம் பேசியதெல்லாம் தற்போது வலைதளங்களிலே, சமூக வலைதளங்களில் பெரும் வைரலாக மாறிக்கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் பார்க்கும்போது இந்த தாக்குதலுக்கு பின்னணியிலே பாகிஸ்தானிலிருந்து கிட்டத்தட்ட உறுதி செய்யப்படுகிறது என்பதுதான் வெளிநாடுகள் எல்லாம் தற்போது தெரிய ஆரம்பித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் ஆசிம் முனீரின் குடும்பமும் பல முக்கிய ராணுவ அதிகாரிகளின் குடும்பங்களும் தனியார் ஜெட்களில் இங்கிலாந்தில் உள்ள பல நகரங்கள், லண்டன் போன்ற நகரங்களுக்கும் அமெரிக்காவில் உள்ள நியூ ஜெர்சி போன்ற நகரங்களுக்கும் சென்றிருப்பதாக ஒரு தகவல் பரவியது. இந்த தகவலை ஏபிபி செய்தி நிறுவனம் உறுதிப்படுத்தி அவர்களுடைய செய்தி சிறப்பு செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள். தற்போது நமக்கும் நமது உளவுத்துறையின் தகவல் மூலமாக கிடைத்த தகவலை பார்க்கும்பொழுது இதுவும் கிட்டத்தட்ட உறுதி செய்யப்படுகின்ற தகவலாகவே தெரிகிறது. எனவே பாகிஸ்தான் மிரண்டு போயிருக்கிறது. இந்தியா பதிலடியை எப்படி கொடுக்க போகிறது இந்திய ராணுவம்? கடந்த முறை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்று நடத்தினால அது போன்று நடக்க போகிறதா, அல்லது தற்போது ஏற்கனவே நதிநீரை தடுத்திருக்கிறார்கள், வர்த்தக ரீதியாக வர்த்தகத்தை முற்றிலுமாக நிறுத்தியிருக்கிறார்கள், விசாக்களையும் நிறுத்திவிட்டார்கள். இது போன்ற உலக அளவிலே பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்படுவதால் டிப்ளமேட்டிக் ஸ்ட்ரைக்கை இந்தியா ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது. தூதரக ரீதியான வலையிலும் ராஜாங்க உறவுகள் தொடர்பான ரீதியிலும் டிப்ளமேட்டிக் ஸ்ட்ரைக் தொடங்கிவிட்டது. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எப்போது என்பது 2வது கேள்வி. 3வது கேள்வி, பெரும் ராணுவ நடவடிக்கை எப்போது எடுக்கப் போகிறது 3வது கேள்வியாக இருக்கிறது. ஆனால் தற்போது பாகிஸ்தான் ராணுவ அதிகாரியின் குடும்பத்தினர் தப்பி ஓடியதாக, தனியார் ஜெட்களிலே வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடியதாக பரவுகின்ற செய்தி நிச்சயமாக அதிகாரப்பூர்வமற்ற செய்திதான். ஆனால் உண்மையாக இருந்தால் பாகிஸ்தான் ராணுவமும் பாகிஸ்தானியர்களும் மிரண்டு போயிருக்கிறார்கள், பயந்து போயிருக்கிறார்கள். என்ன நடக்கப் போகிறதோ என்பதை தான் தற்போது தெளிவுபடுத்துகிறது நேயர்கள்.